உங்களுடைய மைக்கில் இருந்து எதிரொலி வருகிறது. இன்றைக்கு 6ஆம் தர மாணவர்களா அல்லது 6, 7, 8 தரத்தில் உள்ள மாணவர்கள் கலந்தாற் போல் வந்திருக்கிறார்களா? தெரியப்படுத்துகிறீர்களா? ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். கிரேட் 7 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இந்த கணினி படிப்பை பொறுத்தவரையில், கணினியியலை பொறுத்தவரையில் சில கான்செப்ட்ஸ், அதாவது கொள்கைகள், கோட்பாடுகள், இவையெல்லாம் முதலில் தெரிந்து கொள்வது நல்லது. அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். பிறகு பாடத்தில் நுழைவோம். இது பாட புத்தகத்தில் இருக்காது, இருந்தாலும் இது என்ன மாதிரி பாடம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு இப்போது சொல்வதற்காக தான் வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் நாகராஜன். நான் 1992 கிண்டி பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இன்ஜினியரிங் பட்டம் பெற்றேன். கணினியியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். கடந்த 32 வருடங்களாக இந்த சாஃப்ட்வேர், மென்பொருள் துறையிலே பணியாற்றி வருகிறேன். 1992 இருந்து இன்றைய வரையில் பார்க்கும்போது கணினியியலானது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனது மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத இடங்களையே பார்க்க முடியாது. அது ஒரு பேங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்திற்கு சென்றாலும் கம்ப்யூட்டர் இல்லாத இடங்களே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பதும் அதே மாதிரிதான் வளர்ந்து வந்திருக்கின்றது. 1988 92 வரையில் நான் படிக்கும்போது எப்படி படித்தேனோ நீங்கள் அப்படி படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் நிறைய விஷயங்களை நாங்கள் கடினமான வகையிலே கற்றுக்கொண்டோம், கஷ்டமான முறையிலே கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு போதனா செய்யும் போது அதை எளிய முறையிலே சுலபமாக கொடுக்க முடியும். நான் பட்ட கஷ்டங்களையோ, எங்களுக்கு இருந்த சில குறைபாடுகளோ உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் எந்த இடத்தில் இப்போது இருக்கிறோமோ இந்த இடத்திலிருந்து நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காக கம்ப்யூட்டர் சயின்ஸிலே சில அடிப்படை விஷயங்களை எல்லாருக்கும் தெரிந்து கொண்டு விட்டால் அதற்கு மேலே நாம் நம்மளை தயார் செய்து கொள்வது மிகவும் எளிதாக அமையும். என்னுடைய வீடியோவும் ஆடியோவும், நான் பேசுவதும் என்னுடைய உருவமும் நன்றாக உங்களுக்கு தெரிகிறதா? அல்லது நான் பேசும்போது சிறிது நேரம் விட்டு கேட்கிறதா? எப்படி என்று சொல்லவும். சரியாக இருக்கிறது என்றால் கையை உயர்த்தவும், ஜூம் சாட்டிலே தெரியப்படுத்தவும், எஸ் என்று தெரியப்படுத்தும். ஏனென்றால் நேரடியாக இருக்கும்போது நான் உங்களை பார்த்து கவனித்து, உங்கள் முகபாவத்தை கவனித்து அதற்கேற்ற போல் பதில் சொல்ல முடியும். வெரி குட், எக்ஸலண்ட், லவுட் அண்ட் கிளியர் என்று சொல்கிறார்கள். நன்றி. ஆன்லைனிலே எடுக்கும்போது சில உத்திகளை கையாள வேண்டும். இந்த கணினியலை பொறுத்தவரையிலே ஒரு 3 முதல் 10 வகுப்புகள் உங்களுக்கு இவர் எதற்காக இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு குழப்பம் வந்தாலும் வரலாம். ஆனால் என்னை நம்பி இதை கவனிக்கும். முதலாக சில கேள்விகளை உங்களிடம் கேட்கப் போகிறேன். நாம் அறிவியலினுடைய வளர்ச்சி என்று பார்க்கும்போது, நீங்கள் இப்பொழுது 7ஆம் தரத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு 7 இன்னும் 12 வயது இருக்கும் எல்லோருக்கும். 11, 12, 13 வயது தான் இருக்கும். இந்த 13 வயதிலே நீங்கள் எந்தெந்த இடத்திலே கம்ப்யூட்டர் அல்லது டேப்லெட் பிசி என்று கையிலே வைத்துக் கொண்டிருப்பார்களே அது, அல்லது மடிக்கணினி, லேப்டாப் என்று சொல்லுவோம், அல்லது ஸ்மார்ட் போன் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உபயோகப்படுத்தியிருக்கிறீர்கள்? கையை உயர்த்தும் மாணவர்களிடம் கேட்டு சொல்லவும்.
உங்களுடைய வகுப்பிலே 20 மாணவர்கள் இருந்தால் ஸ்மார்ட் போன் பார்த்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் கை உயர்த்துகிறார்கள் என்று சாட்டிலே தெரியப்படுத்தும். நான் படித்த காலத்திலே போனே லேண்ட்லைன் போன் தான், மொபைல் போனே கிடையாது. இப்பொழுது ஸ்மார்ட் போன் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? அதை ஒரு சிறிய அளவிலாவது உபயோகப்படுத்தியிருக்கிறீர்கள்? அந்தந்த வித்தியாலயங்களிலிருந்து எத்தனை மாணவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று அவர்களை கையை உயர்த்த சொல்லி அந்த எண்ணை சாட்டிலே அனுப்பவும். ஒரு வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்கிறது. 24 மாணவர்கள் பார்த்திருக்கிறார்கள், உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். வேறு வித்தியாலயங்களிலிருந்து நீங்களும் அனுப்பவும். எக்ஸாக்டான எண்ணிக்கை தேவையில்லை, ஒரு உத்தேசமாக ஏறக்குறைய எந்த எண் இருக்கிறதோ அதை அனுப்பும். அநேகமாக உங்கள் வகுப்புகளிலே 75% மாணவர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு கணினி, கம்ப்யூட்டர் என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீபோர்டு, அது இருந்தால்தான் கம்ப்யூட்டர் என்ற அவசியமே கிடையாது. நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செல்போனுமே ஒரு கம்ப்யூட்டர். இந்த ஸ்மார்ட் போன் ஒரு கம்ப்யூட்டர். வாஷிங் மெஷின் பார்த்திருந்தீர்களானால் அது ஒரு கம்ப்யூட்டர். பேங்க், வங்கிகளிலே ஏடிஎம் மெஷின் பார்த்திருப்பீர்கள், அது ஒரு கம்ப்யூட்டர். ஒரு கடையிலே எலக்ட்ரானிக் பில்லிங் என்று வைத்திருப்பார். கையால் ரசீது எழுதுவதை விட எலக்ட்ரானிக் பில்லிங் இருந்தால் அது ஒரு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருடைய அளவு மாறுபடுமே ஒழிய அது செய்யக்கூடிய வேலைகள் இன்றைக்கு ஏராளம். அதனால் கம்ப்யூட்டர் என்றால் லேப்டாப் மட்டும்தான் அல்லது பிசி டெஸ்க்டாப் மட்டும்தான் கம்ப்யூட்டர் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். கம்ப்யூட்டர் பல விதங்களிலும் வந்திருக்கின்றது. எப்படி மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கிறதோ, பல்ப், ஃபேன், ஏர் கண்டிஷனர், எந்த இடத்திற்கு சென்றாலும் மின் விளக்கு, அதாவது எலக்ட்ரிக் பல்ப் இல்லாத இடமே கிடையாது. அதனால் எப்படி மின்சாரம் எல்லா இடத்திற்கும் பரவி இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கு கம்ப்யூட்டர் என்பதுதான் பரவி இருக்கிறது. கம்ப்யூட்டர் தான் மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஏன்? அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி அறிவியல் வளர்ச்சி. 1000 வருடத்துக்கு முன்பு மனிதன் எப்படி இருந்தான், 2000 வருடத்துக்கு முன்பு மனிதன் எப்படி இருந்தான், 10,000 வருடத்துக்கு முன்பு மனிதன் எப்படி இருந்தான், ஒவ்வொரு விஷயங்களிலும் இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி என்பதை பார்த்தால் முக்கியமாக மனிதன் உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகள். மனிதன் முதலிலே ஆயுதங்களை கண்டுபிடித்தான். ஏனென்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலில் கத்தி என்பதெல்லாம் வரவில்லை. உலோகம் அவனுக்கு தெரியாது, மெட்டல்ஸ் அவனுக்கு தெரியாது. கல்லை வைத்துக்கொண்டு அல்லது மரத்தை வைத்துக்கொண்டு, இதை வைத்துக்கொண்டு ஆயுதங்களை தயாரித்தான். அதற்கும் முன்பாகவே மனிதன் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தான். இப்படி இருக்கும் பொழுது நம் கூட்டத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏனென்றால் ஒரு கூட்டத்தினுடைய பலம் என்னதென்றால் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பலம். நம்மளை ஒரு எதிரி தாக்க வந்து விடுகிறார், அல்லது ஒரு யானை வருகிறது, அதை விரட்ட வேண்டும், ஒரு கரடி வருகிறது, அதை விரட்ட வேண்டும். ஒருவராக சென்று விரட்டுவதை விட 10 பேராக சேர்ந்து சென்று விரட்டினால் இன்றையிலிருந்து ஒரு 10,000 வருடம் பின்னாடி போய்விடுவோம். 10,000 வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய ஊரிலே நினைத்து பாருங்கள், ஒரு 15 பேர் கொண்ட ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது, மனிதர்களுடைய கூட்டம் இருந்திருக்கிறது என்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே எத்தனை பேர் இன்னமும் இருக்கிறோம் தினம் தினம் அதை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திடீரென்று ஒரு சிங்கம் வந்து ஒருத்தரை அடித்து சாப்பிட்டு விட்டுலாம்,
அல்லது தவறி எங்கேயாவது விழுந்து விடலாம், மலையில விழுந்து விடலாம். எத்தனை பேர் இருக்கிறார்கள், யாராவது காணாமல் போய்விட்டார்களா என்பதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்காக முதலில் மனிதன் எண்ணத் தொடங்கினான். 1, 2, 3. அவனுக்கு 1 என்பது இப்படித்தான் போட வேண்டும், 4 என்பதை இப்படி போட வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் கை விரல்கள் இருந்தன. 1, 2, 3, 4, 5 என்று எண்ண ஆரம்பித்தான். எண்ணுதல், கவுண்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த எண் அப்படிங்கிறது தான் முதலிலே கம்ப்யூட்டருக்கு ஆரம்பம் என்ன என்றால், கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய தொடக்கம் என்னவென்றால், எப்பொழுது மனிதன் எண்ண ஆரம்பித்து விட்டானோ அன்றிலிருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து விட்டது. கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய ஒரு பகுதி தான் கால்குலேஷன். கால்குலேஷன் என்றால் கணக்கு, கணக்கிடுதல். 5 4 9 அது ஒரு கால்குலேஷன். 1 2 3 இது ஒரு கால்குலேஷன். கால்குலேஷன் என்பது கம்ப்யூட்டிங்கு கீழே வரும். எப்பொழுது கால்குலேஷன் ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதே கம்ப்யூட்டரும் ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து நாம் இந்த நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு மாபெரும் அளவிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரிவடைந்திருக்கிறது. ஏன் என்று பார்த்தால் அதற்கு 2 3 காரணங்கள் இருக்கிறது. அதற்கு பின்பு வருவோம். நான் இப்போது உங்களிடம் ஒரு சிறு கேள்வியை கேட்கப் போகிறேன். நீங்கள் கப்பல் பார்த்திருக்கிறீர்களா? கப்பல் அல்லது போட் பார்த்திருக்கிறீர்களா? எத்தனை மாணவர்கள் பார்த்திருக்கிறீர்கள்? சாட்டிலே அனுபவம். கப்பல் அல்லது போட், ஷிப் அல்லது போட், படகு. நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். சிலர் அதிலே பயணம் செய்திருக்கக்கூடும். நான் இதுவரையும் கப்பலிலே சென்றதில்லை, ஆனால் படகிலே சென்றிருக்கிறேன். கப்பலிலே பயணம் செய்தது இல்லை. உங்களுடைய வித்தியாலயத்தில் எத்தனை மாணவர்கள் படகை பார்த்திருக்கிறார்கள், அல்லது கப்பல் பார்த்திருக்கிறார்கள், அல்லது கப்பலிலே சென்றிருக்கிறார்கள், அல்லது படகிலே சென்றிருக்கிறார்கள்? ஒரு நம்பர் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா அந்தந்த வித்தியாலயங்களில் இருந்து? ஜூம் சாட்டில் அனுப்பும். நான் வெயிட் காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை. எந்த வித்தியாலயத்திலிருந்தும் எனக்கு பதில் வரவில்லை. நான் எதற்கு கேட்கிறேன் என்றால், இந்த படகு அல்லது கப்பல் என்பதை எதை பார்த்து மனிதன் கண்டுபிடித்தான்? ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், நான் இப்பொழுது சென்னை, இந்தியாவிலிருந்து நான் போதனை செய்து கொண்டிருக்கின்றேன். சென்னையிலிருந்து நான் இலங்கைக்கு வர வேண்டும் என்றால், கொழும்புவிற்கு வர வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் என்றால், ஒரு 300 கிலோமீட்டர்கள் நான் பஸ்ஸிலோ காரிலோ வரலாம். பிறகு கடலை கடப்பதற்கு நான் படகிலே வர வேண்டும். எப்படி கடப்பது, அதை எப்படி தாண்டுவது என்பதற்கு மனிதன் என்னதை பார்த்தான் என்றால், கடலிலே இருக்கின்ற மீன்களை பார்த்தான். மீனை பார்த்தான் படகை தயார் பண்ணினான். தண்ணீருக்கு மேலே செல்லக்கூடியது படகு, தண்ணீருக்கு கீழே செல்லக்கூடியது நீர்மூழ்கி கப்பல். இதை மீன்களை பார்த்து, எப்படி மீன்கள் ஒரு துடுப்பை வைத்துக் கொண்டு தண்ணீரை தள்ளி தள்ளி செய்கின்றதோ அதே போல் இவனும் ஒரு துடுப்பு, அந்த படகிலே ஒரு துடுப்பை வைத்துக் கொண்டு நாம் தள்ளினால் அந்த படகு முன்னே செல்கிறது. இது மீனை பார்த்துதான் இந்த படகையும் துடுப்பையும் கண்டுபிடித்தான். இதுவே நான் 1 மணி நேரத்துக்குள்ளே வர வேண்டும் இலங்கைக்கு என்றால், நான் ஆகாய விமானம் மூலமாக வர வேண்டும். ஆகாய விமானம் மூலம் வர வேண்டும் என்றால், அந்த விமானம் எப்படி இருக்கிறது? பிளேன், ஏரோப்ளேன். எதை பார்த்து கண்டுபிடித்தான் என்றால், பறவைகளை பார்த்தான். பறவைகள் வேகமாக பறக்கின்றன. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நான் மாட்டு வண்டியில் சென்றால் அல்லது குதிரை வண்டியில் சென்றால் என்னால் 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்ட முடியும். படகிலே சென்றால் 10 15 கிலோமீட்டர்களை கடக்க முடியும் 1 மணி நேரத்திலே. அதுவே நான் ஆகாய விமானத்திலே சென்றால் 700 கிலோமீட்டர் அல்லது 600 கிலோமீட்டர்களை ஒரே மணி நேரத்திலே கடக்க முடியும். மெக்கானிக்கல், இயந்திரவியல், இயந்திரங்களை கொண்டு, கருவிகளை கொண்டு இருக்கின்றது தான் மெக்கானிக்கல் என்று சொல்வார்கள். மெஷின்ஸ்.
இயந்திரங்கள், கருவிகள். கருவிகள் எதற்காக என்றால் மனிதனுடைய வேலை சீக்கிரம் நடக்க வேண்டும். மனிதனுடைய வேலை எளிதாக நடக்க வேண்டும். நான் இங்கிருந்து இலங்கைக்கு நீந்தி வர வேண்டும் என்றால், தண்ணீரிலே நீந்தி வர வேண்டும் என்றால் எனக்கு உடம்பிலே வலு இருக்க வேண்டும். ஆனால் ஆகாய விமானத்திலே வருவதற்கு எனக்கு நீந்த தெரியணும் என்ற அவசியம் கிடையாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பது எளிதாக இருக்க வேண்டும், சுலபமாக இருக்க வேண்டும், ஈஸியாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் அநேக கண்டுபிடிப்புகள் நடந்தன. இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே பார்த்தால் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள். ஒரு காலத்திலே காலரா வந்தது, ஒரு காலத்திலே பெரியம்மை, தட்டம்மை, அம்மை நோய் வந்தது, கக்குவான் இருமல் வந்தது, மலேரியா. இந்த நோய்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு காலத்திலே பச்சிலைகளையும் மூலிகைகளையும் வைத்துக்கொண்டு மனிதன் அந்த நோய்களை கடந்து வந்தான். அதற்கு பிறகு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எதற்காக என்றால் குறுகிய காலத்திலே 2 நாட்களிலே என்னுடைய சுரம் அல்லது காய்ச்சல் குறைய வேண்டும், 1 மணி நேரத்திலே என்னுடைய தலைவலி போக வேண்டும், எல்லா விஷயங்களையுமே சீக்கிரம் செய்ய வேண்டும். அப்படி என்பதற்கு அந்த காரணத்திற்காக தான் மருந்துகள் வந்தன. குறுகிய காலத்திற்குள் உடனடி நிவாரணம் பெற வேண்டும், உடனடி சிகிச்சை பெற வேண்டும். மருந்துகளும் காலத்தை குறைப்பதற்கு அதற்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்பொழுது பார்த்தீர்களானால் பறவையை பார்த்து மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான் என்று சொன்னோம், மீன்களை பார்த்து படகை கண்டுபிடித்தான் என்று சொன்னோம். கம்ப்யூட்டர் எதை பார்த்து கண்டுபிடித்தான்? இப்படி ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் மனிதன் எதையோ ஒன்றை பார்த்து பார்த்துதான் செய்கிறான். அதற்கு முன்னே அதற்கு முன் ஒரு கேள்வி உங்களிடம். மனிதனுடைய உடலிலே என்னென்ன பாகங்கள் இருக்கின்றன, உறுப்புகள் இருக்கின்றன? மனித உடலிலே என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றன? இதை நீங்கள் பட்டியலிட்டு சாட்டிலே டைப் பண்ணி மாணவர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்ல சொல்ல நீங்கள் ஜூம் சாட்டிலே டைப் செய்து அனுப்புவோம். எல்லாம் சொன்ன பிறகு அனுப்ப வேண்டும் அவசியம் இல்லை, சொல்ல சொல்ல அப்படியே டைப் செய்து உடனே அனுப்புவோம். மனிதனுடைய உடலிலே என்னென்ன பாகங்கள் இருக்கின்றன? இதை நீங்கள் சொல்லுவோம். அதை ஜூம் சாட்டிலே டைப் செய்து எனக்கு அனுப்புவோம். அல்லது ஏதாவது ஒரு வித்தியாலயத்திலிருந்து உங்களிடம் மைக் இருந்தால் நீங்கள் பேசவும் செய்யலாம். அது இன்னும் நன்றாக இருக்கும், உரையாடல் மாதிரியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஸ்பீக்கரை ஆஃப் செய்துவிட்டு மியூட் செய்துவிட்டு மைக்கை மட்டும் ஆன் செய்யவும். அப்பொழுதுதான் இந்த எதிரொலி எக்கோ வராது. ஸ்பீக்கரை நிறுத்திவிட்டு மைக்கை மட்டும் வைத்துக் கொள்ளவும். ஸ்பீக்கரை மியூட் செய்துவிட்டு அல்லது ஸ்பீக்கரை ஆஃப் செய்துவிட்டு மைக்கை மட்டும் எனேபிள் செய்து விட்டால் இந்த எதிரொலி வராமல் எக்கோ இல்லாமல் கேட்கும். ஏதாவது ஒரு வித்தியாலயத்திலிருந்து முயன்று பார்க்கவும். சொல்லுங்கள். அல்லது யாராவது ஒருவர் உங்களுடைய மொபைல் போனில் இருந்து இந்த ஜூமிலே கனெக்ட் செய்து அதன் மூலமாகவும் பேசலாம். அதிலிருந்து மைக்கை வைத்து பேசலாம். நீங்கள் மற்றவர்கள் மைக்கை எனேபிள் செய்ய முடியாவிட்டால் ஜூம் சாட்டிலே டைப் செய்து அனுப்பவும். மனித உடலிலே என்னென்ன பாகங்கள் இருக்கின்றன, என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றன, இதை சொல்லவும். மொத்த பதிலுக்காகவும் காத்திருக்க வேண்டாம். உடனே நீங்கள் டைப் செய்து அனுப்பினால் எனக்கும் எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்.
சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவரையில் எனக்கு ஜூம் சாட்டிலே எதுவும் பதில் வரவில்லை. அனுப்புகிறீர்களா? தலை, கை, கால், இதயம், மூளை. கரெக்ட். இதை தவிர இன்னும் நிறைய பாகங்கள் இருக்கின்றன. தலையை எடுத்துக்கொண்டாலே கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு, எத்தனையோ இருக்கின்றது. நெற்றி, புருவம், இமை. கண்ணை எடுத்துக்கொண்டால் கண்ணுக்குள்ளே வெள்ளை விழி, கருவிழி, கண்மணி, எவ்வளவோ இருக்கின்றது இல்லையா? 32 பற்கள் இருக்கின்றன. ஒரு பல்லும் ஒரு தனி பாகம். கடைவாய்ப்பல், முன்பல், கோரைப்பல் என்று எவ்வளவோ பற்களிலேயே பல வகை. கைகளுடைய விரல்கள், கால்களுடைய விரல்கள், முழங்கால், இடுப்பு, வயிறு, மார்பு, தோல், எல்லாமே ஒரு பாகம். இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்றால், நாம் கையை அசைக்க வேண்டும், கையை இப்படி செய்ய வேண்டும், அல்லது கையை இப்படி அசைக்க வேண்டும், கை தட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நினைப்பது மூளை. நினைவு என்பது, எண்ணம் என்பது மூளையிலே உற்பத்தி ஆகிறது. அது தலைக்குள்ளே இருக்கின்றது. நான் கையை இப்பொழுது அசைக்க வேண்டும் என்று நினைத்தால் என் மூளையிலிருந்து ஒரு கட்டளை கைக்கு செல்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம். கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி கொடுப்பது நம்முடைய மனது நினைக்கிறது. மூளை பிரெயினிலிருந்து அந்த கைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கட்டளை செல்கிறது, பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கட்டளையை கை நிறைவேற்றுகிறது. மூளை இருப்பது இங்கே, கை இருப்பது இங்கே. மூளையிலிருந்து கைக்கு எப்படி அந்த கட்டளை செல்கிறது? யாருக்காவது தெரியுமா? மூளையிலிருந்து கைக்கோ காலுக்கோ நான் தலையை ஆட்ட வேண்டும் என்றால், அசைக்க வேண்டும் என்றால் ஒரு கட்டளை போகிறது. எதன் மூலம் செல்கிறது? இது நரம்பு மண்டலம் அல்லது நர்வஸ் சிஸ்டம் என்று இங்கிலீஷ்ல சொல்வார்கள். நர்வ்ஸ் என்றால் நரம்புகள். மனிதனுக்கு வெளியிலே இருப்பது தோல், தோலுக்கு உள்ளே இருக்கின்றது எலும்புகள். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு கட்டளைகளை எடுத்து செல்வது நரம்புகள். இந்த எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை, குருதியை எடுத்து செல்வது குழாய்கள், இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள். எப்படி குழாய்கள், இரத்த குழாய்கள் மூலமாக, இரத்த நாளங்கள் மூலமாக குருதியானது நம்முடைய உடலிலே எல்லா பாகங்களுக்கும் செல்கின்றதோ, அதே போல் கட்டளைகள் நரம்பு மண்டலத்தின் மூலமாக ஒரு பாகத்திற்கும் செல்கின்றது. இந்த நரம்பு மண்டலம் என்ன என்றால், நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். வீட்டிலே மெயின் இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து ஒரு ஒயர் செல்கிறது. அதிலிருந்து ஒரு சுவிட்சுக்கு செல்கிறது. அந்த சுவிட்சிலிருந்து ஃபேன், மின் விசிறிக்கு செல்கிறது, அல்லது ஒரு விளக்குக்கு செல்கிறது. நான் இந்த சுவிட்சை போட்டவுடன் அந்த விளக்கு எரிகிறது. இதிலே மின்சாரம் அந்த ஒயர் மூலமாக, அந்த மின் கம்பி மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறது. எப்படி மின்சாரம் செல்கிறதோ அதே போலத்தான் உடம்பிலும் நரம்புகள் மூலமாக கட்டளைகள் செல்கின்றன. இது புரிந்ததா உங்களுக்கு? இதுவரை நான் பேசியது புரிந்ததா? கம்ப்யூட்டர் சயின்ஸையே மறந்து விடுவோம், பின்னாடி வருவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கணினி என்பதையே மறந்து விடுவோம் கொஞ்ச நாளைக்கு. இந்த கொள்கைகள் உங்களுக்கு, கோட்பாடுகள் உங்களுக்கு புரிந்து விட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிகவும் எளிது. இப்பொழுது நான் சொன்னது விஷயம் புரிகிறதா? ஒரு இடத்திலிருந்து கட்டளைகள் கைக்கு செல்கின்றன நரம்பு மண்டலம் மூலமாக. இது உங்களுக்கு புரிந்ததா? புரிந்தது என்றால் கையை உயர்த்தவும்.
ரைஸ் ஹேண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும் ஜூமிலே. அதன் மூலம் எனக்கு தெரியப்படுத்தும். இப்பொழுது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிந்ததா? யாரும் இதுவரைக்கும் கையை உயர்த்த காணோம். இப்பொழுது நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? நல்லது. ரியாக்ஷன், ஜூமிலே ரியாக்ஷன்ஸ் என்று ஒன்று இருக்கும். அதிலே அல்லது கையை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலம் தெரியப்படுத்தும். நல்லது. அல்லது எஸ் சார் என்று நீங்கள் டைப்பும் செய்து அனுப்பலாம் சாட்டில். நல்லது. இப்பொழுது இன்னொரு விஷயம். சில விஷயங்கள் நம்மளுடைய உடலிலே நாம் நினைத்து செய்பவை. நான் கையை மடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை நான் நினைக்கிறேன், செயல்படுத்துகிறேன். விரல்களை எல்லாம் விரித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன், அது நடக்கிறது. நான் ஒன்றை எண்ணி நினைத்து அதனால் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை அல்லது ஒரு வேலையை செய்கிறேன். இது நான் நினைத்து செய்யக்கூடியவை. ஆனால் நான் நினைக்காமலே பல விஷயங்களை உடம்பு செய்து கொண்டிருக்கின்றது. உங்களை அறியாமலே உங்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றது. நான் நினைத்து என்னுடைய இதயம் துடிக்கவில்லை. இதயமே துடி, இப்பொழுது நில் என்று நான் சொல்ல முடியாது. அது துடித்துக் கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது நிற்க வேண்டும் என்பது அதற்கு தெரியும். மனிதனுக்கு மரணம் வரும்போது தானாகவே நிற்கும். இதயத்திற்கு நான் கட்டளை கொடுக்கவில்லை. என்னுடைய மனத்தின் மூலமாக நான் எப்படி கைக்கு கட்டளை கொடுக்கிறேனோ அப்படி இதயத்திற்கு நான் கட்டளை கொடுக்கவில்லை. சுவாசிக்கிறேன், சுவாசம் செய்கிறேன், நுரையீரல் மூலமாக, லங்ஸ் மூலமாக காற்றை உள்ளிழுத்து வெளியே விடுகிறேன். அது நான் நினைத்து செய்யவில்லை, தானாகவே நடக்கிறது. வாழைப்பழத்தை சாப்பிடுகிறேன் அல்லது ஒரு பலாச்சுளையை சாப்பிடுகிறேன், காஃபி குடிக்கிறேன். குடிக்கும் பொழுது அதை எப்படி செரிமானம் செய்வது, ஜீரணம் செய்வது, டைஜஸ்ட் செய்வது என்பது நான் சொல்லி என்னுடைய வயிறு செய்யவில்லை. நான் சாப்பிட்ட உணவிலிருந்து எப்படி எனக்கு சத்து, அந்த நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. ஸோ மனிதனுடைய உடலிலே 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று, நான் நினைத்ததை நான் செயல்படுத்துகிறேன், அதற்கும் மூளைதான் கட்டளை பிறப்பிக்கிறது. இன்னொன்று, என்னை அறியாமலே நான் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். தூக்கத்தின் போதும் மூளை வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு எல்லாவற்றுக்குமே காரணம் மூளை. சோ மூளையிலே நீ நினைத்து செய்யக்கூடிய விஷயங்கள், நீ நினைக்காமலே தானாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் இரண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கம்ப்யூட்டர் உங்களுடைய கனெக்ட் பண்றேன். இந்த உடம்பு என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த உடம்பிலே மூளை சரியாக இல்லாவிட்டால், பிரெயின் என்பது சரியாக இல்லாவிட்டால் இந்த உடம்பு சரியாக இயங்காது. மூளை என்பது வேறு, மனம் என்பது வேறு. மனது, மனது என்று சொல்கிறோம் இல்லையா? மனம், மனித மனம் என்று சொல்கிறோம் இல்லையா? அதற்கு உருவம் கிடையாது, அதை தொட முடியாது. ஆனால் மூளையை தொட முடியும். மண்டை தலைக்குள்ளே மூளை இருக்கின்றது. மூளை என்பது ஒரு உறுப்பு, பிரெயின் என்பது ஒரு உறுப்பு. மைண்ட் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பிரெயினுடைய ஒரு அதுதான் மனமாக இருக்கிறது. ஆனால் பிரெயின் வேறு, மனம் வேறு. கம்ப்யூட்டரை எடுத்துக்கொண்டால் எதையெல்லாம் நீங்கள் தொட முடியுமோ, எதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமோ, எதையெல்லாம் தொட முடியுமோ, எதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமோ, அதற்கு பெயர் ஹார்ட்வேர் என்று பெயர். ஹார்ட்வேர் என்றால் வன்பொருள். தொட முடியுமா? உடம்பை தொட முடியும், உடம்பை பார்க்க முடியும், அது ஹார்ட்வேர். ஆனால் இடையிலே நாம் மூளை என்று சொல்கிறோம் இல்லையா, மனம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதை பார்க்க முடியாது. அப்படி இருப்பது சாஃப்ட்வேர் என்று சொல்வோம், மென்பொருள் என்று சொல்வோம். ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர். எப்படி நம்முடைய உடலிலே உறுப்புகள் இருக்கின்றனவோ
எப்படி நமக்கு மூளை மனம் என்று ஒன்று இருக்கின்றதோ, பறவை கண்டு விமானத்தை கண்டுபிடித்தவன் மனிதன், மீனை பார்த்து படகை கண்டுபிடித்தவன் மனிதன். அதே போல் தன்னையே பார்த்து கொண்டு தன்னுடைய உடம்பு, தன்னுடைய மூளை இவைகளை பார்த்துத்தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தான். ஏனென்றால் தன்னை போலவே இன்னொன்றை உருவாக்க நினைத்தவன் மனிதன். அது உயிருடன் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ கம்ப்யூட்டரிலே எப்படி நம்முடைய உடம்பிலே பாகங்கள் இருக்கின்றனவோ அதே போல் கம்ப்யூட்டரிலும் பாகங்கள் இருக்கின்றன. மனிதனுடைய மூளை எப்படி கட்டளைகள் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அப்படி கம்ப்யூட்டருக்கும் நாம் கட்டளை கொடுக்க முடியும். இது உங்களுக்கு புரிந்ததா? மனிதனுடைய உடல் என்பது ஹார்ட்வேர், வன்பொருள். மனிதனுடைய மனம் அல்லது மனிதனுடைய மூளை என்பது சாஃப்ட்வேர். இது புரிந்ததா உங்களுக்கு? சாஃப்ட்வேர் இல்லாமல் வெறும் ஹார்ட்வேரை வைத்துக்கொண்டு, அதாவது மென்பொருள் இல்லாமல் வன்பொருளினால் உபயோகம் கிடையாது, உபயோகம் இல்லை, பயன் கிடையாது. ஒருவனுடைய நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே சொல்வார்கள் பிரெயின் டெட் அப்படிம்பார்கள். பிரெயின் டெட் அப்படி என்றால் அவர்களுக்கு மூளை ஏதோ செயல்பட்டு கொண்டிருக்கின்றதே ஒழிய அவர்களால் நினைக்க முடியாது, மறந்து விட்டார்கள் எல்லாவற்றையும், அவர்களால் நினைத்ததை செய்ய முடியாது, ஒரு ஜடப்பொருள் போல் இருப்பார்கள். பிரெயின் டெட், அவர்கள் இறந்தவர்களுக்கு சமானமாகவே கருதப்படுவார்கள். அதனால் எது முக்கியம் என்றால் சாஃப்ட்வேர் என்பது ஒன்று இயக்கினால்தான் ஹார்ட்வேர் என்பது இயங்கும். சாஃப்ட்வேர் கட்டளை கொடுத்தால்தான் ஹார்ட்வேர் வேலை செய்யும். சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேரும் ரன் பண்ண முடியாது. உடம்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் மனம் என்று ஒன்று இருக்க முடியாது, உயிரே இருக்காது. உடம்பும் வேண்டும், மனமும் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் மனிதன் இயங்க முடியும். அதே போல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இரண்டும் இருந்தால்தான் கம்ப்யூட்டர் என்பது இயங்க முடியும். இப்பொழுது அடுத்த விஷயம், நாம் மூளையிலே மூளையை வைத்துக்கொண்டு, அறிவை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம்? மனத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம்? சில விஷயங்களை நாம் செய்கிறோம். எதற்காக இந்த கம்ப்யூட்டர் என்று இப்போதுக்கு விடை தெரியும். தகவல், விஷயம் அல்லது இன்ஃபர்மேஷன். தகவல் என்பது இன்ஃபர்மேஷன். எந்த பள்ளியிலே எத்தனை வகுப்புகள் இருக்கின்றன, எந்த வகுப்பிலே எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், எந்தெந்த மாணவர்கள் படிக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பேர் பெண்கள், இந்த மாணவர்களுடைய பெயர் என்ன, ஒரு வகுப்பில 20 மாணவர்கள் படித்தார்கள் என்றால் அவருடைய பெயர் என்ன, ஒவ்வொருடைய பிறந்த தேதி என்ன, அவர்கள் எந்த ஒரு கிராமத்திலிருந்து வருகிறார்கள், இவையெல்லாம் தகவல், இன்ஃபர்மேஷன் என்று இங்கிலீஷ்லே சொல்லுவோம். இதை டேட்டா என்றும் சொல்வார்கள். தகவல் என்பது விஷயம். இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நான் சில வேலைகளை செய்கிறேன். என்னுடைய மூளை அறிவு சில வேலைகளை செய்கிறது. தகவலை நான் சரியான விதத்திலே உபயோகப்படுத்த வேண்டும். வண்டியினுடைய உபயோகம் என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது. மருந்தினுடைய உபயோகம் என்ன? நோயை கொல்வது மருந்தினுடைய உபயோகம். கம்ப்யூட்டருடைய உபயோகம் என்ன? தகவலை சரியான விதத்திலே எனக்கு ஏற்றாற்போல் கொடுப்பதுதான் கம்ப்யூட்டர். அதனால்தான் இப்ப எங்கு பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்வார்கள். தகவலை அல்லது விஷயத்தை, ஒரு விஷயத்தை சரிவர கொடுப்பதற்காகத்தான் நாம் கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். இப்பொழுது இலங்கையிலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கலாசாலைகளிலே இருக்கின்ற, வித்தியாலயங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாணவருடைய பெயர், ஒவ்வொரு மாணவருடைய வயது, ஒவ்வொரு மாணவருடைய பிறந்த தேதி, ஒவ்வொரு மாணவருடைய ஊர், பெற்றோர் பெயர், எல்லாவற்றையும் நாம் அவருடைய எடுத்த மதிப்பெண்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு இடத்திலே எழுதி வைத்து விட்டோம் என்றால், நாளைக்கு திடீரென்று ஒருத்தர் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறோம், பேப்பரிலே காகிதத்திலே எழுதி வைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
எல்லா விஷயங்களும் எங்கிட்ட இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது திடீரென்று கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்கள் இருப்பார்களா, 1 கோடி மாணவர்கள் இருப்பார்கள் எனக்கு தெரியவில்லை. இலங்கையிலே 30 லட்சம் மாணவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 30 லட்சம் மாணவர்களுடைய பெயர் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. திடீரென்று என்னுடைய மேனேஜர் வருகிறார் அல்லது ஒரு அமைச்சர் வருகிறார். அமைச்சகத்திலிருந்து கல்வி அமைச்சு ஒரு கேள்வி கேட்கிறது. 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் கிராமங்களில் இருந்து வருகிறார்கள், எத்தனை பேர் நகரத்தில் இருந்து வருகிறார்கள் என்று கேட்டால், இது புள்ளி விவரத்தை என்னால் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாம் பேப்பரில் இருக்கிறது, காகிதத்தில் இருக்கிறது. எழுதி வைத்து விட்டோம் என்றால் அத்தனை பேரையும் பார்த்து பார்த்து நான் அந்த தகவலை அவர்களுக்கு கொடுப்பதற்குள் 10 நாள் ஆகிவிடும். ஒரு சின்ன கேள்விதான். எத்தனை மாணவர்கள் நகரத்திலிருந்து வருகிறார்கள், எத்தனை மாணவர்கள் கிராமத்திலிருந்து வருகிறார்கள்? அது இன்னொரு கேள்வி. 5ஆம் வகுப்பு கண்டி மாகாணத்திலே எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் ஆண்கள்? ஒரு புள்ளி விவரம் கேட்கிறார்கள். புள்ளி விவரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? புள்ளி விவரத்தை கேட்டால் பேப்பரிலே எழுதி வைத்தோம், காகிதத்திலே எழுதி வைத்தோம் என்றால் அதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் எடுப்பதற்குள் நேரம் மிக மிக அதிகமாகிவிடும். அதே போல் சில பேர் சரியாக கூட்ட தெரியாவிட்டால், கூட்டல் கணக்கு சரியாக தெரியாவிட்டால், அடிஷன் சரியாக தெரியாவிட்டால் தவறாக என்னிடம் விஷயத்தை சொல்லிவிடுவார்கள். தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம். கம்ப்யூட்டர்கள் தகவலை கை நொடிக்கின்ற நேரத்திலே, ஒரு செகண்டிலே ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் என்றால் அதை கிரகித்து கொண்டு அதிலிருந்து ஒரு முடிவை நமக்கு சொல்ல முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதற்காக என்றால், எப்படி வண்டி ஒரு இடத்திலிருந்து குதிரை மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டால் வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியுமோ, கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்தி, சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்தி, மென்பொருளை உபயோகப்படுத்தி நம்மால் பல ஆயிரக்கணக்கான விஷயங்களிலிருந்து நமக்கு வேணுங்கிற விஷயங்களை நொடிக்கின்ற நேரத்திலே, ஒரு நொடியிலே நம்மால் எடுக்க முடியும். அதற்குத்தான் கம்ப்யூட்டர். உதாரணமாக, எத்தனை குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டது, இன்னும் எத்தனை குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதை பேப்பரிலும் எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் பேப்பரிலே எழுதி வைத்திருப்பதை வைத்து நம்மளால் உடனே முடிவை எடுக்க முடியாது. ஒரு புள்ளி விவரத்தை எடுக்க வேண்டும் என்றால் சில மணி நேரங்கள் ஆகும், சில நாட்கள் கூட ஆகும். ஆனால் காலம் நமக்காக நிற்காது. ஒரே நொடியிலே எனக்கு அந்த விஷயம் வேண்டும் என்றால் கம்ப்யூட்டரால் அது சாத்தியம். இதற்குத்தான் கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது உங்களுக்கு புரிந்ததா? புரிந்தது என்றால் கையை உயர்த்தவும், அல்லது சாட்டிலே புரிந்தது என்று உடனே டைப் செய்து அனுப்பவும். எனக்கு சில பேர் பதில் அனுப்பவில்லை, பொறுத்திருக்கிறேன். கார்த்திக், அடுத்த வகுப்பு யாரு? சோனி மேம். எஸ் வந்துட்டாங்களா? ஓகே, வந்துட்டேன். ஓகே. கம்ப்யூட்டர் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது என்பது சரியா புரிந்ததா என்று இப்பொழுதுதான் பதில் வருகிறது. ஓகே, நன்றி. அடுத்ததாக நான் இத்துடன் என்னுடைய வகுப்பை நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்தது சோனி அவர்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தை போதனை செய்வதற்கு வருகிறார். எங்களுடைய ஸ்டார் டீச்சர், முக்கியமான ஆசிரியர், அவர் உங்களுக்கு ஆங்கில போதனைக்கு வருகிறார். சோனி, நீங்கள் வகுப்பை எடுத்துக்கொள்ளலாம்.